வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மாணவர்கள் குறைவு. தனியார் பள்ளிகளின் வளர்ச்சியால் அரசு பள்ளிகள் பாதிப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி கவலை. லாஸ்பேட்டையில் முன்விரோதம் காரணமாக வாலிபர் ஒருவர் வெட்டிக் கொலை. மூவருக்கு போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரியில் மே மாதத்தில் 4வது முறையாக வெப்பநிலை 100 டிகிரி பாரன்ஹீட். பொதுமக்கள் கடும் அவதி. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து குறைந்து வருவது கவலைக்கிடமான நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளில் தனியார் பள்ளிகளின் எண்ணிக்கையும் அதில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதால் அரசு பள்ளிகள் மாணவர் பற்றாக்குறையை எதிர்கொண்டு வருகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு மற்றும் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி 2003-2004 ஆண்டுகளில் புதுவை அரசால் பல்வேறு கல்வி முன்னேற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக நினைவு கூர்ந்தார். அந்த காலகட்டத்தில் அரசு பள்ளிகளில் தரமான கல்வி வழங்கப்பட்டதுடன் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டதாக கூறினார். ஆனால் தற்போதைய சூழலில் தனியார் பள்ளிகள் அதிக அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாலும் பெற்றோர்கள் ஆங்கில வழி கல்வி மற்றும் கூடுதல் வசதிகளை விரும்பி தனியார் பள்ளிகளை நாடுவதாலும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கணிசமாக குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். மேலும் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்தாலும் கல்வி தரத்தை உயர்த்த அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் புதிய திட்டங்கள் மூலம் அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். புதுச்சேரியில் கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்கில் பல்வேறு நவீன வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருவதாகவும் மாணவர்கள் அரசு பள்ளிகளை மீண்டும் விரும்பி சேரும் சூழல் உருவாக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் வாலிபர் ஒருவர் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்துள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன் என்ற பவல்ராஜ். இவர் நேற்று நள்ளிரவு லாஸ்பேட்டை உழவர் சந்தை பூங்கா அருகே மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அரிவாளுடன் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் திடீரென அவரை வழிமறித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பவல்ராஜ் தனது மோட்டார் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோட முயன்றார். ஆனால் அந்த கும்பல் அவரை சுற்றி வளைத்து சரம் மாறியாக அரிவாளால் வெட்டியது. இதில் அவரது தலை, முகம், கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டன. ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த பவல்ராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நள்ளிரவில் நடந்த இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற லாஸ்பேட்டை போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்தது தெரியவந்துள்ளது. அதே லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியை சேர்ந்த பக்தவச்சலம் மகன் சுல்லான் என்ற பழனி முருகன், கிருஷ்ணமூர்த்தி மகன் சிவா மற்றும் பெருமாள் மகன் கமலேஷ் ஆகியோருக்கும் பவல்ராஜுக்கும் இடையே நீண்ட நாளாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு பவல்ராஜ் 3 பேரின் இருப்பிடத்திற்கு நேரடியாக சென்று தாக்குதல் நடத்தி அரிவாளை காட்டி மிரட்டியதாகவும் அவர்களை தனது காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க வைத்ததாகவும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் அந்த சம்பவத்தை தனது ஆதரவாளர்களிடம் கூறி காலில் வீழ்த்ததால் உயிர் பிச்சை கொடுத்தேன் என பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் அவமானம் அடைந்த 3 பேரும் பவல்ராஜை பழிவாங்க திட்டமிட்டுள்ளனர். இந்த தொடர்ச்சியாக நேற்று நள்ளிரவு தனியாக மோட்டார் சைக்கிளில் வந்த பவல்ராஜை வழிமறித்து அரிவாளால் வெட்டி கொலை செய்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலை சம்பவத்திற்கு பின்னர் தலைமறைவான பழனி முருகன், சிவா மற்றும் கமலேஷ் ஆகிய 3 பேரையும் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். லாஸ்பேட்டை பகுதியில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் கண்காணிப்பை பலப்படுத்தியுள்ளனர். புதுவையில் 100 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டிய வெப்பநிலையால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இந்த வெயிலின் தாக்குதலை சமாளிக்க மக்கள் தேவையில்லாமல் நண்பகல் நேரங்களில் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் நிறைய தண்ணீர் அருந்த வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் கோடை காலம் தொடங்கியது. முதல் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கிய பின்னர் வெப்பத்தின் தீவிரம் மேலும் உயர்ந்துள்ளது. அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே மே 1ஆம் தேதி 100.4 டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலையும்
மே 3ஆம் தேதி 101.48 டிகிரி பாரனைட் வெப்பநிலையும் பதிவாகி இருந்தது. இதனால் இந்த ஆண்டு கோடையில் வெப்பம் கடுமையாக இருக்கும் என பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இந்த நிலையில் மே 7ஆம் தேதி இரவு முதல் 8ஆம் தேதி பிற்பகல் வரை புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சில நாட்களுக்கு வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஆனால் மழைக்கு பின்னர் மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியது. கடந்த 19ஆம் தேதி 99.7 டிகிரி பாரனைட் வெப்பநிலையும் 20ஆம் தேதி 100.2 டிகிரி பாரனைட் வெப்பநிலையும் பதிவானது. தொடர்ந்து நேற்று மே மாதத்திலேயே 4வது முறையாக 100.4 டிகிரி பாரனைட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதனால் நண்பகல் நேரங்களில் சாலைகளில் பொதுமக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்பட்டது. கடும் வெப்பத்தால் வாகன ஓட்டிகள், தினக்கூலி தொழிலாளர்கள், முதியவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க மக்கள் குடிநீர், பழச்சாறு மற்றும் குளிர்பானங்களை அதிக பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் மருத்துவர்கள் தேவையில்லாமல் நண்பகல் நேரங்களில் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் அதிக அளவில் தண்ணீர் குடித்து உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் அங்கன்வாடி மையம் கட்டும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகர் பகுதியில் புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேய மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு அங்கன்வாடி மையம் கட்டிட பணிகள் எப்போது முடிக்கப்பட்டு எப்போது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று நகராட்சி அதிகாரியிடம் கேள்வி எழுப்பினார். நகராட்சி அதிகாரிகள் 2 மாதத்தில் விரைவாக முடித்து அங்கன்வாடி மையம் திறக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தனர். மேலும் கோவிந்த சாலை, கருணாநிதி வீதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் மற்றும் கல்வே பங்களா குளக்கரை வீதி புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பணிகளின் தரம் குறித்து நகராட்சி அதிகாரியிடம் கேட்டறிந்தார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் அப்பகுதியை சேர்ந்த நேய மக்கள் கழக பிரமுகரும் நிர்வாகிகளும் உடனிருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாள் விழா அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி வைஷ்யால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாள் விழா அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரின் உருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் அரசு ஊழியர் பிரிவை சேர்ந்த கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட மரியாதை செலுத்தினர். நேபாளத்தில் நடைபெற்ற ஆசிய அளவிலான பாக்ஸ் லங்காடி போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பாசாகை வார்த்தல் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழக்கிழமை அன்று அய்யனாரப்பன் கோவிலுக்கு சென்று கரகம் அலங்காரத்துடன் வீதி வலம் வருதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல், கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று வெள்ளிக்கிழமை அன்று காலை அம்மனுக்கு அபிஷேகமும், ஸ்ரீ அய்யனாரப்பன் கோவிலுக்கு சென்று சக்தி கரகம் அலங்காரத்துடன் வீதி உலா நிகழ்ச்சியும், மதியம் பாசாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு பாசாகை வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். அதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ பொறையாத்தம்மன் மற்றும் ஸ்ரீ அய்யனாரப்பன் குதிரை விடுதல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும், இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் மற்றும் இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா ஆகிய நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்தபுரம் அறங்காவலர் குழு மற்றும் கிராமவாசிகள் வெகு சிறப்பாக முறையில் செய்திருந்தனர். கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட அழகு என்கிற அழகானந்தத்திற்கு பாஜக நிர்வாகி சந்திரமோகன் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பலர் போட்டியிட்ட பொழுதிலும் சுயேட்சையாக அனைத்து தொகுதிகளிலும் பலர் போட்டியிட்டனர். இதில் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட அழகு என்கிற அழகானந்தம் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட KSP ரமேஷை விட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து நேற்று சட்டமன்றத்தில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அழகு என்கிற அழகானந்தம் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் அரியாங்குப்பம் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி சந்திரமோகன் நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர்.
வில்லியனூர் பத்துக்கண்ணு சாலையில் உள்ள ரயில்வே இரும்பு பாதை சேதமடைந்த சாலையினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது சொந்த செலவில் செப்பனிடும் பணியை மேற்கொண்டார். வில்லியனூரில் ரயில்வே கேட்டில் தண்டவாள பகுதியை சரி செய்யும் பணிக்கு தோண்டிய பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் விழுந்து காயமடைவதால் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தனது சொந்த செலவில் சாலையை சரி செய்யும் பணியை துவக்கி வைத்தார். ரயில்வே துறை சார்பில் ரயில்வே கேட் தண்டவாள பகுதியை மேம்படுத்தும் பணிக்காக கூடப்பாக்கம் சாலை, பெரம்பை சாலை, சுல்தான்பேட்டை சாலை மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் செல்லும் சாலை என வில்லியனூர் தொகுதியில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் சாலையை உடைத்து பெரிய அளவில் பள்ளம் எடுத்து ரயில்வே தண்டவாளங்கள் மேம்படுத்தும் பணி கடந்த மாதம் மேற்கொண்டனர். இதனால் தார் சாலையை விட தண்டவாள பகுதி மேடாக மாறியது. ரயில்வே கேட் தண்டவாள பகுதியை இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் கடந்து செல்ல முடியாமல் சிரமப்பட்டு செல்கின்றனர். மேலும் பொருட்கள் ஏற்றி வரும் சரக்கு வாகனம் உள்ளிட்ட சிறிய வேன்கள் லோடு ஏற்றிக்கொண்டு வரும் பொழுது தண்டவாள பகுதியை தாண்ட முடியாமல் பெரும் சிரமப்படுகின்றனர். ரயில்வே துறையின் இதுவரையில் சாலையை சரி செய்து கொடுக்கவில்லை. பொதுமக்கள் நலன் கருதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது சொந்த செலவில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள 4 ரயில்வே கேட் பகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினரின் இந்த பணியை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி சென்றனர். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து இலங்கை நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறப்படும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனன் மீது கண்டனம் தெரிவித்த புதுச்சேரியில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் சதுக்கம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமை தாங்கினார். இலங்கை நாடாளுமன்ற கூட்டத்தில் சீமானை சுட்டுக் கொள்வேன் என ராமநாதன் அர்ஜுனன் பேசியதாக குற்றம் சாட்டி அவருக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது ராமநாதன் அர்ஜுனனின் உருவப்படத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் செருப்பால் அடித்தும் கிழித்தும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மேலும் சீமான் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி ராமநாதன் அர்ஜுனன் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் செகன்நாதன், 6ஆம் திணை இயக்க தலைவர் ஜெகதீசன், நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி செயலாளர் ஞானப்பிரகாசம், கட்சியின் துணைத் தலைவர் ரமேஷ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவிய நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். வில்லியனூர் நடைபெற்ற காச நோய்க்கான மருத்துவ முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு காசநோய் பொது மருத்துவமனை மூலமாக காசநோய் மருத்துவ முகாம் மற்றும் ரத்த பரிசோதனை முகாம் வில்லியனூரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு காச நோய்க்கான மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். மேலும் இம்முகாமில் நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம் உள்ளிட்ட ரத்த பரிசோதனைகளும் நடைபெற்றது. இதில் இப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று பரிசோதனைகள் செய்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் பாமகள் கவிதை, மருத்துவர் பூங்குழலி, காசநோய் மேற்பார்வையாளர் ஞானசெல்வி, ஆய்வாளர் சுதா, செவிலியர் வயோலா மற்றும் ஆஷா பணியாளர்கள் இம்முகாமினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். ஸ்ரீ லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரியில் கின்னஸ் உலக சாதனை ஓட்டப்பந்தய வீராங்கனை சுப்பியா சுப்பிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரியில் கின்னஸ் உலக சாதனை ஓட்டப்பந்தய வீராங்கனை சுப்பியா சுப்பிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கல்லூரி நிறுவன தலைவர் டாக்டர் ஜெகத் ரட்சகன், பாரத் கல்வி குழும தலைவர் டாக்டர் சந்தீப் ஆனந்த், மேலாண் இயக்குநர் டாக்டர் ஸ்வேதா சந்தீப் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரி மற்றும் பாரத் பல்கலைக்கழகம் இணைந்து இப்பாராட்டு விழாவை நடத்தினார். விழாவில் கலந்து கொண்ட சுப்பியா சுப்பி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் கல்லூரி மைதானத்தில் மாணவர்களுடன் சேர்ந்து சிறு மாரத்தான் ஓடி அவர்களை உற்சாகப்படுத்தினார். பின்னர் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கல்லூரியின் டீன் டாக்டர் ஜெயலட்சுமி, அகாடமிக் டீன் பாலகுருநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து சுப்பியா சுப்பி பேசுகையில் தான் கடந்து வந்த சவால்கள் மற்றும் சாதனைகளை குறித்து பேசினார். 5 முறை கின்னஸ் சாதனை படைத்த சுப்பியா சுப்பி 6வது முயற்சியாக கன்னியாகுமரி முதல் காரகோரம் வரை 5000 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஓட்டத்தை தொடங்கியுள்ளதாக கூறினார். இந்த சாதனை ஓட்டத்தை இந்திய ஆயுதப்படைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களின் சேவைக்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார். விழாவின் இறுதியில் சுப்பியா சுப்பி குறித்த காணொலி ஒளிபரப்பப்பட்டது. மாணவர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர்களை ஊக்கப்படுத்தினார். இப்பாராட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அன்பு செய்திருந்தார். புதுச்சேரி மருத்துவ வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக 11 வயது சிறுவனுக்கு முற்றிலும் இலவசமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை மனிதநேய சேவையில் புதிய சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த 11 வயதான குருபிரசாத் என்ற சிறுவன் கடுமையான சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டிருந்தார்.
உடல்நல குறைபாடுகளால் அவதிப்பட்டு வந்த தாய் மற்றும் 2 சகோதரர்களுடன் மிகுந்த வறுமையில் வாழ்ந்து வந்த இந்த குடும்பம் தாயின் ஓய்வூதிய வருமானத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குரு பிரசாத்துக்கு திடீரென சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டது. இதனால் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருந்த இந்த குடும்பம் மிகுந்த மனவேதனைக்கும் சிக்கலுக்கும் உள்ளானது. தனது மகனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற தாயின் உன்னதமான உணர்வுடன் அவரது தாயாரே தனது ஒரு சிறுநீரகத்தை தானமாக வழங்க முன்வந்தார். இந்த சிக்கலான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை புகழ்பெற்ற சிறுநீரக நிபுணர் டாக்டர் முருகேசன் தலைமையில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்ற மருத்துவ குழுவில் டாக்டர் முருகேசன் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அறுவை சிகிச்சை குழுவை வழிநடத்திய டாக்டர் வெங்கட்ராம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்த தன்னலமற்ற உறுப்பு தானம் சிறுவனுக்கு புதிய வாழ்க்கையை வழங்கியுள்ளது. தற்போது குரு பிரசாத் நலமாக குணமடைந்து வருகிறார். ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையுடன் முன்னேறி வருகிறார். தொடர்ந்து மருந்து, உணவு மற்றும் அத்தியாவசிய உதவிகளை வழங்கி வரும் நல்லுள்ளங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். இந்த மனிதநேய முயற்சி டாக்டர் ப்ளூ இந்தியா அறக்கட்டளை ஆதரவுடன் செயல்படுத்தப்பட்டது. வீரயாகம், தி சென்னை சில்க்ஸ் மற்றும் மலேசியா தொழிலதிபர்களான தத்தோ டாக்டர் ரவி, டத்தின் காவிரி ஆகியோர் அறக்கட்டளை மூலமாக வழங்கிய பொருளாதார உதவியால் இந்த அறுவை சிகிச்சை முழுமையாக இலவசமாக நடத்தப்பட்டது. இதன் மூலம் புதுச்சேரியில் சட்டப்பூர்வமாகவும் முழுமையான நெறிமுறைகளை பின்பற்றியும் அதிக அளவில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளும் தனியார் மருத்துவமனையான ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை தனது நம்பகத்தன்மையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. மேலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், ஆயுஷ்மான் பாரத திட்டம் மற்றும் இஎஸ்ஐ மற்றும் உள்ளிட்ட மாநில மற்றும் மத்திய அரசு மருத்துவ காப்பீடு திட்டங்களின் கீழ் சிறுநீரக மாற்று சிகிச்சை சேவைகளை விரிவுபடுத்தும் பணியிலும் மருத்துவமனை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் மேம்பட்ட மருத்துவ சேவைகளை எளிதில் கிடைக்க செய்வதே மருத்துவமனையின் முக்கிய நோக்கமாகும் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குரு பிரசாத் போன்ற பல குடும்பங்கள் சரியான நேரத்தில் மருத்துவ உதவிக்காக காத்திருக்கின்றனர். உதவி தேவைப்படும் நோயாளிகளும் உதவ முன்வரும் நல் உள்ளங்களும் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை தொடர்பு கொள்ளலாம் என்றும் டாக்டர் வெங்கட்ராம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மருத்துவ நிபுணத்தின் மனிதநேயம், தியாகம் மற்றும் கருணை இணைந்தால் ஒரு உயிருக்கு மீண்டும் புதிய வாழ்வு அளிக்க முடியும் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை உணர்த்தியுள்ளது. மதகடிப்பட்டை அடுத்துள்ள களித்தீர்த்தால் குப்பத்தில் இயங்க வரும் பெருந்தலைவர் காமராசர் கலைக் கல்லூரியில் இன்று நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக உலக பல்லுயிர் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டை அடுத்துள்ள களித்தீர்த்தால் குப்பத்தில் இயங்கி வரும் பெருந்தலைவர் காமராசர் கலைக் கல்லூரியில் இன்று நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக உலக பல்லுயிர் தினம் கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் கதிர்வேல் தலைமை தாங்கினார். புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்டத்தின் மாநில தொடர்பு அதிகாரி சதீஷ்குமார் பல்லுயிர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களிடையே உரையாற்றினார். புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணன் பல்லுயிரினம் பாதுகாக்கப்படுவதுடன் முக்கியத்துவம் குறித்து பேசினார். இதில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் 50 பேர் கலந்து கொண்டு உலக பல்லுயிர் தின உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் 30 மரக்கன்றுகள் நட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரிகள் செந்தமிழ் ராஜா, உதயகீதா மற்றும் மாணவர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி, வேளாண் அறிவியல் பள்ளி, புதுச்சேரி இயற்கை மற்றும் உள்ளூர் விவசாயிகள் கூட்டுறவு சங்கம் மற்றும் வளாகம் மற்றும் சமூக நலத்தன்மை மேம்பாட்டு அமைப்புகளுடன் இணைந்த உலக தேனீ தின விழா 2026 சிறப்பாக நடைபெற்றது. காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம், இந்திய அரசு மாநில அலுவலகம் சென்னை ஆகியவை, புதுச்சேரி பல்கலைக்கழக தொடக்க நிறுவன மையம், புதுச்சேரி பல்கலைக்கழக புத்தாக்க குழு, ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி, வேளாண் அறிவியல் பள்ளி, புதுச்சேரி இயற்கை மற்றும் உள்ளூர் விவசாயிகள் கூட்டுறவு சங்கம் மற்றும் வளாக மற்றும் சமூக நிலைத்தன்மை மேம்பாட்டு அமைப்புகளுடன் இணைந்த உலக தேனீ விழா 2026 சிறப்பாக நடத்தினர். இந்நிகழ்ச்சி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாக கலையரங்கில் நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக இயற்கை மற்றும் தேனீ சார்ந்த பொருட்கள் கண்காட்சி அரங்குகள் திறந்து வைக்கப்பட்டனர். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. பின்னர் விளக்கேற்றி மகாத்மா காந்தி அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழக தொடக்க நிறுவன மைய இயக்குநரும் ஒருங்கிணைப்பாளருமான பேராசிரியர் முனைவர் சாருமதி வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குநரும் முதல்வருமான முனைவர் வெங்கடாச்சலபதி வாழ்த்துரை வழங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன் சிறப்புரை வழங்கினார். தொடர்ந்து தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை மற்றும் துவக்க உரையாற்றினார்.
இந்நிகழ்வில் தேனீ வளர்ப்பில் சிறந்து விளங்கும் முன்னோடி வளர்ப்பாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் சிறந்த கண்காட்சி அரங்குகள், ஓவிய போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டனர். இதனுடன் சிறப்பு நூல் வெளியீடும் நடைபெற்றது. சென்னை மாநில அலுவலகத்தின் மாநில இயக்குநர் சுரேஷ் அவர்கள் கிராம தொழில்கள் ஆணையத்தின் திட்டங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார். தொடர்ந்து உதவி இயக்குநர் பாஸ்கர் தேசிய தேன் இயக்கம் தொடர்பாக உரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை வளாக ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நந்திவர்மன் தேனீக்கள், உயிரியல், பல்வகமை மற்றும் காலநிலை நிலைத்தன்மை என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்கினார். தேநீர் இடைவேளைக்கு பின்னர் தேனிலிருந்து சந்தை வரை என்ற தலைப்பில் புதுச்சேரி இயற்கை மற்றும் உள்ளூர் விவசாயிகள் கூட்டுறவு சங்க செயலாளர் நடேசன் பயிற்சி பட்டறை நடத்தினார். புதுச்சேரி அரசின் ஓய்வு பெற்ற வேளாண்மை உதவி இயக்குநர் முனைவர் ராகவன் இயற்கை வேளாண்மையிலிருந்து தேனீக்களின் பங்கு குறித்து உரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் சினோவாசன் உலகளாவிய தேன் சந்தைகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்புகள் குறித்து விளக்க உரையாற்றினார். பின்னர் அதிகாரிகள் மற்றும் பங்கேற்பாளர்கள் இடையிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் முறைவாக வேளாண் அறிவியல் பள்ளி முதல்வர் முனைவர் முகமது யாசின் நன்றியுரை வழங்கினார். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. மேலும் பங்கேற்பாளர்களுக்கு தேன் இயக்கம் தொடர்பான துண்டு பிரச்சுரங்கள் மற்றும் தேன் மாதிரிகள் வழங்கப்பட்டனர். இறுதியாக தேனீ வளர்ப்பு மையம் மற்றும் கண்காட்சி அரங்குகள் பார்வையிடப்பட்டனர். இவ்விழாவில் விவசாயிகள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்று பயனடைந்தனர். ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்து மாரியம்மன் ஆலயத்தில் பார்சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பார்சாகை வார்த்தல் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழக்கிழமை அன்று அய்யனாரப்பன் கோவிலுக்கு சென்று கரகம் அலங்காரத்துடன் வீதி வலம் வருதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல், கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று வெள்ளிக்கிழமை அன்று காலை அம்மனுக்கு அபிஷேகமும், ஸ்ரீ அய்யனாரப்பன் கோவிலுக்கு சென்று சக்தி கரகம் அலங்காரத்துடன் வீதி உலா நிகழ்ச்சியும், மதியம் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். அதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ பொறையாத்தம்மன் மற்றும் ஸ்ரீ அய்யனாரப்பன் குதிரை விடுதல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும், இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் மற்றும் இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா ஆகிய நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்தபுரம் அறங்காவலர் குழு மற்றும் கிராமவாசிகள் வெகு சிறப்பாக முறையில் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,620, வெள்ளி 1 கிராம் 289. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மாணவர்கள் குறைவு. தனியார் பள்ளிகளின் வளர்ச்சியால் அரசு பள்ளிகள் பாதிப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி கவலை. லாஸ்பேட்டையில் முன்விரோதம் காரணமாக வாலிபர் ஒருவர் வெட்டிக் கொலை. 3 போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரியில் மே மாதத்தில் 4வது முறையாக வெப்பநிலை 100 டிகிரி பாரன்ஹீட். பொதுமக்கள் கடும் அவதி. இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனன் மீது கண்டனம் தெரிவித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி.